அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு மருத்துவ அதிகாரிகள். மட்டக்களப்பை உலுக்கும் காட்டு யானைகள், அதிகரிக்கும் உயிர் பலிகள். நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வரி திருத்தம், அனுரகுமார திசாநாயக்க வெளியிடப்பட்ட வர்த்தமானி. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி மோசடி, சிஐடியில் முறைப்பாடு. நாளை 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் வெளியாகிய தகவல். மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, 80 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி மரணம். இலங்கை மக்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவுறுத்தல். திருகோணமலையில் கடும் பனிமூட்டம், சிரமத்திற்குள்ளான வாகன சாரதிகள். நண்பர்களுடன் கடலுக்கு நீராட சென்ற இருவருக்கு நேர்ந்த கதி, போலீசார் தீவிர விசாரணை. தொடர்வென விரிவான செய்திகள். வைத்தியர்கள் மற்றும் பொது சுகாதார அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்களை அரசாங்கம் மதிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடங்க முடிவு செய்துள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவையை பலப்படுத்துவதும், மருத்துவமனைகளில் உள்ள முறையான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதும் எந்தவொரு நிர்வாகத்திற்கும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய அரசாங்கம் அந்த பொறுப்பை தவிர்ப்பதாக தெரிகின்றது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு போதுமான நேரம் வழங்கிய போதிலும் அவர்களின் கவலைகளை தீர்க்க அர்த்தமுள்ள அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளில் அனைத்து வகை மருத்துவர்களையும் உள்ளடக்கிய இலங்கை மருத்துவ சேவை என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு சேவை பிரிவினை நிறுவுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெறுதல் மற்றும் இடையூறு கிடைக்கும் தன்மை மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவை புதுப்பித்தல், சுற்றறிக்கை 22/99 படி போக்குவரத்து சிக்கல்களை நிவர்த்தி செய்தல், கூடுதல் கடமை படியை நிலையான படியாக மாற்றுதல், ஆராய்ச்சி கொடுப்பனவுகள் தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல், முதுகலை படிப்புகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல், சுகாதார அமைப்பிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் பணிப்பிரிவை புதுப்பித்தல், மேற்கண்ட விஷயங்களை தீர்க்க நிதி அமைச்சகத்துடன் காலக்கெடுவுடன் கூடிய விவாதங்களை தொடங்குதல் என்பன முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாடு தழுவிய 7 தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை முனைக்காடு குடியிருப்பு பிரதேசத்திற்குள் காட்டு யானை ஒன்று ஊடுருவி தாக்கியதில் 74 வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முனைக்காடு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த 74 வயதுடைய கதிர்காம தம்பி சிவபாக்கியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்தோடு 44 வயதுடைய அருள் சிவம் கோமதி மற்றும் 62 வயதுடைய ஞானசீலன் அருளம்மா ஆகிய 2 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டு யானை வீடொன்றை உடைத்து சேதமாக்கிய அட்டகாசம் புரிந்து வருவதை அடுத்து அப்பகுதியிலிருந்து யானையை வெளியேற்றும் நடவடிக்கையினை வனவிலங்கு அதிகாரிகள் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானைகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் மாவட்ட மக்கள் பெரும் பயபீதி அடைந்துள்ளதுடன் கடந்த 13ஆம் தேதி வாழைச்சேரி நகருக்குள் யானைகள் ஊடுருவி தாக்குதலில் 2 உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் மட்டக்களப்பில் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை யானை தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வரி கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 2017ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலத்தை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது.
நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே இவை நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காணி, கட்டடங்கள் அல்லது பங்குகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் லாபத்திற்காக செலுத்தப்படும் வரி அதிகரிக்கப்படவுள்ளதுடன் தனிநபர்கள் மற்றும் பங்காளர் வணிகங்களுக்கு தற்போதுள்ள 10% வரி 15% உயர்த்தப்படவுள்ளது. அறக்கட்டளைகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு தற்போதுள்ள 10% வரி பாரிய அளவில் 30% உயர்த்தப்படவுள்ளது. நிலுவை வரிகளுக்கான ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் நிவாரணம் வரி செலுத்துவதில் தாமதம் அல்லது நிலுவை வாய்த்துள்ளவர்களுக்கு அது ஒரு விசேட சலுகையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் நாட்டிற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி கொள்முதல் செயல்முறை மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி அந்த குழு இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அன்றைய ஜனாதிபதி அதில் தலையிடாதது போன்று தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளிலும் தற்போதைய ஜனாதிபதி தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். களுத்துறை, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளைக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பாக அந்த திணைக்களத்தினால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் மேற்குறிப்பிட்ட இடங்களை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவும். இந்த நிலையில் அதிகாலை வேளையில் நாட்டின் பல இடங்களில் ஆங்காங்கே பனிமூட்டம் காணப்படலாம் எனவும் அந்த நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. பொலனறுவை சேவாகம பகுதியில் மோட்டார் சைக்கிளும் மோதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 4 வயது சிறுமியொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொலனறுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சோமாவதிய வீதியின் சேவாகம பகுதியில் நேற்று இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் பொலனறுவை பலுகஸ்தமன பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 80 வயதுடைய முதியவரை உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த முதியவரும் சிறுமியும் உடனடியாக பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே முதியவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீசாரால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஐஜிபியிடம் சொல்லுங்கள் திட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எந்தவொரு சம்பவம் அல்லது குற்றங்கள் குறித்தும் பொதுமக்கள் நேரடியாக ஐஜிபியிடம் ஆன்லைன் அமைப்பு மூலம் முறைப்பாடு வழங்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் கூறியுள்ளது. இந்த திட்டம் இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சேவையின் மூலம் உள்ளூர் அல்லது வெளிநாட்டவர்களும் சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் ஆன்லைன் அமைப்புகள் மூலம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் பற்றிய தகவல்களையும், குற்றங்கள், பல்வேறு முறைப்பாடுகள், போக்குவரத்து மீறல்கள், பொதுமக்களுக்கு துன்புறுத்தல் மற்றும் ஊழல் பற்றிய தகவல்களையும் பொதுமக்கள் நேரடியாக ஐஜிபியிடம் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை வேளையில் கடும் மூடுபனி நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் மூடுபனி காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காலை வேளையில் ஏற்பட்ட இந்த கடும் மூடுபனி காரணமாக வீதிகள் மற்றும் சுற்றுப்புற சூழல் மறைக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. அத்துடன் பிரதான வீதிகளில் பயணித்த வாகன சாரதிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர்.
முன்னால் செல்லும் வாகனங்கள் தெளிவாக தெரியாத காரணத்தால் வாகனங்கள் தங்களது முன்னிலை விளக்குகளை ஒளிரவிட்டு மிக மெதுவாக பயணித்துள்ளன. இந்த மூடுபனி நிலை காலை 8:30 மணி வரை நீடித்ததுடன் அதன் பின்னர் வழமையான காலநிலை மீண்டும் துவங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி பெந்தோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடற்பரப்பில் நீராட சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவரும் பேருவளை பகுதியை சேர்ந்த 25 மற்றும் 29 வயதுடைய இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 25 வயதுடைய இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மற்ற இளைஞரான 29 வயதுடையவரின் சடலத்தை தேடும் பணிகள் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.